ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம புதுசாக ஒரு பைக் வாங்கியிருக்கோம். அந்த பைக் என்ன மாடல்னா R15 V4 வாங்கணும்னு நான் ரொம்ப 5 வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கேன். நிறையா கடையில் ஹார்ட் ஒர்க் பண்ணதா இருக்கட்டும். இந்த காசுக்கு இதோட மைலேஜ் தர மாரி வேறு வண்டி கூட எடுத்துக்கலாம். பட் ஆனால் எனக்கு பிடிச்சது இந்த மாடல் தான். அதனால தான் இந்த மாரி எடுத்திருக்கேன். இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரூ. 2,13,000 வந்துச்சு. இதை நான் ஏன் இந்த வீடியோவில் சொல்கிறேன்னா, B+ ஃபேமிலியில் சேர்ந்த நானே இந்த மாரி வண்டி எடுக்கும்போது என்னோட ஹார்ட் ஒர்க்னால உங்களால் எடுக்க முடியாதா? இத்தனைக்கும் நான் காலேஜ் போயிட்டு சைடில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸாக இந்த மாரி ஒர்க் பண்ணி எடுத்தது. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோ பார்க்குற டீனேஜர்ஸாக இருக்கட்டும், இல்லை என்னோட ஏஜில் பெரியவங்களா இருக்கட்டும், நீங்கள் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் வண்டின்னு இல்லை, எதுவாக இருந்தாலும் உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். தேவையில்லாத விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விட்டு, அடுத்தவங்க லைஃப்பில் என்ன டிசிஷன் அது செய்யலாம், இது செய்யலாம்னு நம்ம யோசிப்போமே தவிர, நம்ம கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் போட மாட்டோம். அந்த ஒரு பேட் ஹேபிட் என்கிட்டேயுமே இருந்துச்சு. அது சோம்பேறித்தனம்னு சொல்லுவோம். அது என்றைக்கு நம்ம ஓவர் கம் பண்ணி வரோமோ, அன்றைக்கி தான் நம்மளால் சக்ஸஸை நோக்கி நகர முடியும். இதை எங்கள் அம்மா எனக்கு அடிக்கடி சொன்னது. தேவையில்லாமல் கண்ட விஷயங்களையும் உடம்புல எடுத்துக்கிட்டு அடிக்ஷன் ஆகி லைஃப்பை தொலைக்கிறத விட்டுட்டு, பொண்ணுங்க பின்னாடி சுற்றிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதையும் விட்டுட்டு, உங்களோட கோல்ஸை நோக்கி ஓடுங்க. உடம்பை ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. அதே டைம் உங்கள் கோல்ஸையும் அச்சீவ் பண்ணுற லெவலுக்கு உங்களை கொண்டு வாங்க. இதெல்லாம் தான் உங்கள் லைஃப்பில் உங்களை உயர்த்தும். வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட். நம்ம வண்டிக்கு என்ன பேர் வைக்கலான்றதை இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். மோட்டோ விலாக் இது ரிலேட்டடாக ஏதாச்சும் போடலான்றதையும் கமெண்ட்